சுருக்கமா ஒரு பார்வை வாங்கிட்டு வந்தார். திரு மணிகண்டன், இங்க களத்துல பேசும்போது மூத்த தலைவர்கள், கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் அல்லது பரப்புரையில பேசுறவங்க பேசலாம். ஆனா இப்படி ஒரு தரவுகள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது, வாக்காளர்கிட்ட சேர்க்கிறது அப்படிங்கிறது சரியானதா? எப்படி பார்க்கிறீங்க? பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஐயா கருணாநிதி அவர்கள் மிகவும் பாராட்டி பேசினார், பெருமைப்படுத்தினார் என்று சொல்வது உண்மையிலேயே அபத்தமான பேச்சு அது. ஏன்னா காமராஜர் குறித்தான மோசமான பேச்சை, மோசமான வார்த்தைகளை அதிகமாக உதிர்த்தவே திரு கருணாநிதி தான். ஆனால் திருச்சி வேலுசாமி அவர்கள் எழுதிய நூலை படிச்சு பாருங்க, மிக மிக மோசமா இருக்குங்க. அதாவது உண்மையில அவர் மரணிக்கிற போது அவர் சட்டை பாக்கெட்லயோ அல்லது குடும்பத்திலோ அல்லது சொத்துக்களோ எதுவுமே இல்லாத போது சுவிஸ்வங்கிலே பணம் வைத்திருக்கிறார், கோடி கோடியாக கொள்ளையடித்தவர் என்றெல்லாம் பெருந்தலைவர் ஐயா காமராஜ் குறித்து மிக மோசமாக விமர்சித்தவரே திரு கருணாநிதி தான். அதாவது எப்பொழுதெல்லாம் காமராஜரை பற்றி பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் திரு கருணாநிதி பெருமைப்படுத்தினார் என்று இறைச்சொல்லா பேசுறாங்க. உண்மையில் தமிழ்நாடு அரசியல மிக மோசமான ஒரு அகராதியை உருவாக்கியவர் திரு கருணாநிதி மட்டும்தான். பெருந்தலைவர் காமராஜர் நாடு போட்டுக்கூடிய மிகச்சிறந்த தலைவர், யாராலும் மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த பெருந்தலைவரை எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்த்தனமாக விமர்சிக்க வேண்டுமோ சார் நீங்க சொல்லுங்க. திரு கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட காமராஜரை பற்றி தவறா பேசுவேன்னு சொல்லுங்க. எருமை மாடு பேசுகிறார் சொல்லுங்க. இன்னும் நிறைய மாற்று சொல்லாங்க. இப்ப நம்ம நடக்கிற விவாதத்தை பத்தியே பேசுவோம். இறுதி சடங்கு செய்வதற்கு கிண்டியில் இடம் ஒதுக்கினார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் பரப்புரையில முன்வைக்கிறார்னா ஜீவா கேட்கிறார், அதுக்கான சான்று என்னன்னு கேட்கிறார். அப்படி கேட்க மெரினாவில் இடம் ஒதுக்குங்கள் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்கிறார். சரியா சார், கருணாநிதிக்காக கஷ்டப்பட்டாங்க இல்லையா? இடம் கேட்டு எடப்பாடி போனா இல்லைங்களா? ஏன் பெருந்தலைவர் காமராஜுக்கு அவர்களாகவே சென்று மெரினால் இடம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய பெருமை செஞ்சுக்கலாமே? செய்ய மாட்டாங்க, செய்யல, யாருமே கேட்கல. ஏன் செய்யல? இல்ல வேண்டாம், கேட்கலன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கலாம். இதுல பெருமையா? பெருமைகள் இது பேர் பெரிய பெருமையா? அப்ப பெருந்தலைவர் காமராஜர் கருணாநிதி பெரிய தகுதியுடையதா? காமராஜரோட எந்த விட தகுதியுடையவர்? அவருக்கு இருக்கிற தகுதியை விட இல்ல என்ன வாதம் இல்லைங்க. கருணாநிதி என்ன தகுதியானவர்? தனிப்பட்ட முறையில தலைவர்கள் உயர்ந்தவர்கள் தான். அவன் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவங்களுக்கு உயர்ந்தவங்க தான். மணிகண்டன், நீங்க காமராஜர் ஐயாவை எந்த வகையிலும் கருணாநிதியோட ஒப்பிடவே முடியாதுங்க. அதுக்கு தகுதி ஒப்பீட்டளவுல யாரும் பேசல. ஒப்பீட்டளவுல யாரும் பேசல. என்ன நீங்க காமராஜரை பத்தி பெரிய பேசினா கருணாநிதி சொன்னா ஏற்க முடியுங்களா? கருணாநிதி மாசம் பேசுங்க, நல்லா பத்தி சொன்னீங்கல்ல. கருணாநிதி காமராஜரை என்ன பேசினாரு, எந்த காலகட்டத்தில் பேசினாரு கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த காலகட்டத்தில் பேசினாரு காமராஜரை, எந்த வருஷத்துல பேசினாரு சொல்லுங்க. வரலாற்று ரீதியா பேசுவோம். இல்ல காமராஜர் மீது நல்ல எண்ணம் கொண்டு திரு கருணாநிதி பேசவே இல்லையா? அவர் ஏதாவது சொல்றாராம் பாருங்க. 19 தான் பேசுறாரு. எப்ப பேசல? மணிகண்டன், என்னோட கேள்வியோட சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களை பேசலாம். பொதுவெளியில வரலாறுகள் இருக்கு, தரவுகள் இருக்கு. ஜீவா சொன்னது போல இது இணைய உலகம், யார் தேடினாலும் அந்த தகவல்கள் கிடைக்கும். ஆனா இந்த சூழல்ல தேர்தல் நேரத்துல பரப்புரையில பேசுவது என்பது அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துறாதா? சார், நீங்க திரு ஆர் ஆசா கருணாநிதி குடும்பத்தை பற்றி பேசிய ஆடியோ வெளிவந்தது. ஏன் நீதிமன்றத்துக்கு போங்க, வழக்கு போடுங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? திரு ஆர் ஆசா மட்டுமில்ல, திமுக சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்காரு. சார் ஒரு நிமிஷம், திரு அழகிரி கூட திரு ஸ்டாலின் இறந்து விடுவார் என்று பேசியதாலே கருணாநிதி சொன்னார் இல்லையா? இதெல்லாம் வரலாற்று உண்மையா இல்லையா? அப்ப அவர்களெல்லாம் பேசிய செய்தி என்பது இன்றைக்கும் பதிவா இருக்குது. திரு கருணாநிதிகளை பற்றி எவ்வளவு பாராட்ட வேண்டுமோ பாராட்டுங்கன்னு சொல்ல, ஆனால் காமராஜரோடு ஒப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. சரி, இப்ப அதிமுகவுக்கு தேர்தல் களத்துல திமுக குறித்து பேசுவதற்காக இருக்கக்கூடிய பரப்புரை அம்சங்கள் அப்படிங்கிறது விமர்சனங்கள்ங்கிறது இதானா? இதை தாண்டி திமுக மேல எந்த விமர்சனமும் இல்லையா பரப்புரையில பேசுறது? இல்ல, அதே திமுகவுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்குமே காலில் விழுந்தாரு, தவந்து போனாரு, இப்படி வந்தாரு, இதுதான் பேசுற முக்கிய விஷயங்களா? ஆட்சியில் இருப்பவர் மீது அளவுக்கு அதிகமான குற்றச்சாட்டுகள் அதிமுக பொதுச் செயலாளர். அது குறித்து எங்காவது பேசிட்டாங்களா? 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்த எடப்பாடியார். ஆனா அந்த ஆட்சி குறித்து இவரை மோசமா நடத்துறீங்க பேசினாரா? மாறாக ஒவ்வொரு முறையும் தனிமனித விமர்சனத்தை, தனிப்பட்ட விமர்சனத்தை மட்டுமே திமுக மதிப்பது. ஏங்க துரோகம் பண்ணா பேசுகிறீங்க, யாரும் துரோகம் பண்ணா அந்த துரோகத்தை பற்றி திமுக பேச அவசியம் என்ன? திமுக நோக்கம் என்ன? அதிமுகவை பலவீனப்படுத்துவதா? இப்ப கூட்டணியில் இருக்கிற அமமுக பொதுச் செயலாளர் சொன்னதை விடவா திமுக சொல்லிருச்சு விமர்சனங்கள்? வைகோ சொன்ன விடவா பேசிருப்பாங்க. கருணாநிதி வேற தொழில் பண்ண சொன்னார்ல,
உலகத்தை பிரசித்தி பெற்ற வேல் பண்ணலாம் சொன்னாரு. அதை ஏத்துக்கீங்க நீங்க? சார் நீங்க அரசியல்ல பேசுவோம்னு சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, மதிமுக, காங்கிரஸ் கட்சி இப்படி எல்லாருமே திமுக மீது பேசிய கடந்த கால பேசினா யாருமே ஒன்றாக இருக்க முடியாதுங்க. தாராளமா பேசலாம் சார். யாரு எந்த தலைவர்களும் யாரை பத்தியும் பேசல, தாராளமா பேசலாம் சார். இதே 24 நாடாளுமன்ற தேர்தலில் அம்மையார் பிரேமலதா அவர்கள் கஞ்சா விற்பனையில திமுக தான் ஈடுபடுகிறது என்று வெளிப்படையா பேசினார். இப்ப ஏத்துக்கீங்களா? கடந்த கால அரசியலை யார் பேசினாலும் அது நாராயண பேருங்க. உண்மையில் திமுகவுக்கு அச்சமும் பயமும் அதிகரித்து கொண்டது. அச்சத்தின் விளைவாக தனிப்பட்ட விமர்சனங்களை அவதான் வைக்கிறாங்க. அதிமுக வைக்கவே இல்லை. அதிமுக பொறுத்தவரை சென்ற இடமெல்லாம் மக்கள் பிரச்சனை பேசினார். திமுக செய்ய தவறியது அதிமுக செய்தது. இதை தாண்டி அவர் பேசவே இல்லை. மாறாக திமுக தான் திரும்ப 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 தனி மனித விமர்சனங்களை வைத்துக் கொண்டே வருகிறது. அதற்கு எதிர்வினையாக அதிமுக செய்கிறது. பேசலாம் மணிகண்டன். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு சுவாமிநாதன், நீங்க பரப்புரைகள் வேகம் எடுக்குது, சூடு பிடிக்குது, களத்துல தலைவர்களினுடைய பேச்சுக்கள் பேசு பொருளா மாறுது. அதே நேரத்துல தலைவர்களினுடைய முடிவுகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களும் திருப்பத்தை தருமா, அது தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிற கேள்வியும் இருக்கு. எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? தலைவர்களுடைய பிரச்சாரம் கிட்டத்தட்ட மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க, அது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுது, என்னதான் தேர்தல் அறிக்கை என்பதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டாலும் கூட நீங்க மிக முக்கியமா இன்றைக்கு அவர்கள் களத்தில் என்ன பேசுகிறார்கள், கிட்டத்தட்ட திமுக எதை சொல்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்கிறது, இது ரெண்டுக்கும் இடையில நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களுடைய உரை கூட மக்களால் வெகுவாக கவனிக்கப்படுகிறது. அதே போன்று பெரிதாக பேச்சால் வசீகரிக்காவிட்டாலும் கூட விஜய் வெளியில் வந்தாலே கவனிக்கப்படுகிறது. அவர் கிட்டத்தட்ட அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்படுகிறது. அதுல பேச்சினுடைய அடிப்படையில மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உரை இன்னும் ஆழமாக கவனிக்கப்படுகிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ரொம்ப சமீபமா கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்திருந்தார், மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்திருந்தார். அந்தந்த பிராந்தியத்துல எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களை குறிவைத்த பிரச்சாரமும் அவர்களுக்குள்ள இருக்கு. என்னன்னா ஒரு பாஜக எதிர்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு வலதுசாரித்துவத்தை இங்க வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசும் பொருளாக இருந்தாலும் அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை, ரொம்ப குறிப்பா ஒரு உதாரணத்திற்கு குமரி மாவட்டம் வந்திருந்தப்ப இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிகமாக பேர் இருக்காங்க. அந்த மீனவர்கள் பெரும்பகுதி பேர் தாவேகா நோக்கி செல்லக்கூடிய நிலை கடந்த காலங்களில் இருந்தது. சோ அப்புறம் இங்க வந்திருக்கிற நேரத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பை முதல்வர் சொல்றார். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டாலும் கூட தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக நான் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். அது இங்க மீனவர்கள் அதிகமா இருக்காங்க. அந்த மீனவர் நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலினும் கோரிக்கை வைத்தார்னு சொல்லிட்டு இங்க வந்து மீனவர் நலவாரியத்துல 65 வயதிலிருந்து இனி 70 வயது வரையும் சேர்க்கலாம். அதான் சொல்ற உள்ளூர் பிரச்சனைகள், அது இந்தந்த ஏரியால என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க பரந்துபட்ட ஒரு தளத்தில் அவர்கள் உரையாடினாலும், பரந்துபட்ட தளத்துல களமாடினாலும், பாஜக எதிர்ப்பு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்தும் அதுக்கான தீர்வுகள் குறித்தும், அதாவது அந்த மக்களை ஈர்ப்பதற்கான அரசியல், சோ அந்த வகையில் அது கவனிக்கப்படுகிறது. அந்த உரைகள் நீங்க பல்வேறு சமூக மக்களாலையும் அது என்ன பேசுகிறார் என்பது கவனிக்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடையும் நீங்க சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள ரொம்ப கூர்மையாக இருந்தாலும் கூட அவர்கள் அது போன்று உள்ளூர் ரீதியான வாக்குறுதிகள் என்பது கொஞ்சம் அவர்களை விட கொஞ்சம் தொய்வாக இருக்கும் அப்படின்னு தோன்றுகிறது. ஒன்று. இன்னொரு நிலையில் நம்ம வந்து இப்ப முதல்வர் அவர்களை பற்றி விமர்சிக்கிற பொழுது முன்னாள் முதல்வர் அவர்கள் மறைந்த கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் இருந்தார் என்பது போன்ற எதிர்மறை விமர்சனங்கள் அவரை முன்வைப்பது என்பது கிட்டத்தட்ட பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அது வந்து ஒரு எதிர்கட்சி அரசியலை நீர்த்து போக செய்யும். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, நிறைய போதைப் பொருள் விவகாரங்கள் இருக்கு, அதை ஹைலைட் பண்றதை விட்டுட்டு கிட்டத்தட்ட மறைந்து போன தலைவர்கள், அது யாரை விமர்சித்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, அதை பேசுவது என்பது மக்கள் மன்றத்துல அது வந்து யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கான நெகட்டிவாக பார்க்கப்படுறதையும் களத்துல உணர முடியுது அப்படின்னு தான் பாக்குறேன். சரி சுவாமிநாதன், முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நம்ம